ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட்டு நல்லா தான் இருக்குது. ஆனால் இனிமேல் செஞ்சிடாத அப்படின்ற ஒரு கமெண்ட் உள்ள பிரேக்ஃபாஸ்ட்டு. இந்த டிஷ் வந்து லாஸ்ட்டாக கோவா போனப்போ ஒரு பஃபேல சாப்பிட்ட டிஷ்ஷு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி வாங்கி வச்ச ஒரு ப்ராடக்ட் தான் அது. கெட்டு போய் கீழே தூக்கி போடுற நிலமை வரதுக்கு முன்னாடி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு டாப்பிங்ஸ் போடுறதுக்காக தான் கார்னை வந்து கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு சைடாப்பில் நிற்க வச்சு இட்லி கூட வேக வச்சுட்டேன். இப்போ ஒரு கப் கீன்வா தான் எடுத்துக்கிறேன். நான் சாப்பிட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒயிட் கலரில் இருந்துச்சு. அது வேறு டைப்பு, இது வேறு டைப்பாக என்னமோ தெரியல. நான் கீன்வான்னு போட்டு சர்ச் பண்ணி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறேன். இதுதான் வந்துச்சு. வேறு எதுவும் இதில் வெரைட்டிஸ் இருக்கா, நீங்கள் குக் பண்ணிக்கிங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு கப் கீன்வா நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 கப் தண்ணியில் வந்து வேக வச்சுருந்தேன். ஒரு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தா குக்கே ஆகலை. அப்புறம் இன்னொரு கப் தண்ணி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணிட்டு இருந்தேன். இதை சில பேர் வந்து ரைஸ்க்கு ஆல்டர்னேட்டிவாக கூட யூஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு நமக்கு மனதைரியம் கிடையாது. அதனால நமக்கு நாக்கு கொஞ்சம் நீளம். அதனால இப்படியே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டாப்பிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து பார்த்தப்ப நல்லா குக் ஆயிருந்துச்சு. அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே ரெஸ்ட் விடணும். அதுக்கு நடுவில் என் பையனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்தாச்சு. இப்போ வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஒரு சாலட் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம குக் பண்ணி வச்சுக்கோ கீன்வா. நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த டாப்பிங் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்வீட் கார்னு, ஆப்பிள், கொரியாண்டர், அப்புறம் கொஞ்சமாக வேர்க்கடலை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்பைஸுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகு சீரகத்தூள் மட்டும் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொடுத்தோன்னா சூப்பரான ஒரு ஹெல்தியான சாலட் ரெடி. சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்படிலாம் சொல்ல மாட்டேன். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.